அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நுஃப்ராஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் சேஃபாக ஹெல்ப்பியாக இருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் சேஃபாக ஹெல்ப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் வந்து மட்டன் கறி அண்ட் ஒயிட் ரைஸ் லன்ச் மெனு தான். ஸ்ரீலங்கா ஸ்டைலில் வந்து பீலாக்கா கறி செய்கிற பீலாக்கா பாலுக்கு செய்கிற ரெசிபி வந்து தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சார் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிலாக்கா வந்து இந்த இது மட்டும் இல்லை, பிலாக்கா மட்டன் அந்த இறைச்சி முள் அதெல்லாம் போட்டு ரைஸ் எல்லாம் போட்டு குக் பண்ணுற ஒரு டிஷ்ஷும் இருக்குது. ஸ்ரீலங்கா பொதுவாக ஸ்ரீலங்கா இருக்கிறவங்களுக்கு அந்த இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியுமாயிருக்கும். தெரியாதவங்களுக்கு இன்ஷால்லா நான் வந்து அந்த ரெசிபியுமே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த செல்வாங்க இறைச்சி பிலாக்கா எல்லாம் போட்டு சோறாக்குறேன்னு சொல்லி அந்த ரெசிபி இன்ஷால்லா அவங்களோட அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க பிலாக்கா கறி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். நான் கிச்சனுக்கு ஒரு 12:30 12 o'clock மாதிரிலாம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸை கொஞ்சம் கழுவி அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி அதை குக் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பிலாக்கடை விதைகள் எல்லாம் சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிலாக்கா பொது உடம்புக்கு நல்ல. ஸோ அது மாதிரி நான் வந்து இப்படி சின்ன சின்ன வார பீஸ் மாதிரி வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோடு அதையும் கொஞ்சம் கழுவி ஒரு 3 தண்ணி அளவுக்கு மாதிரி கழுவி 3 தடவை மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து அது கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு மட்டனுக்கும் கொஞ்சம் பிலாக்கா கறிக்கும் கொஞ்சம் க்ரீன் சில்லி, ஒனியன், ஜிஞ்சர் கார்லிக் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு பிறகு அதெல்லாம் கழுவி அந்த பிலாக்கடை தண்ணியெல்லாம் போனதுக்கு பிறகு நான் அது மண் சட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். மண் சட்டியில் தான் மட்டன் கறியும் பிலாக்கா கறியும் குக் பண்ண போகிறேன். ஸோ மண் சட்டியில் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணாதவன் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மண் சட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த அந்த பிலாக்கா இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு காரம் வந்து உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மாதிரி கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சரக்கத்தூள் 1/4 டீஸ்பூன், நச்சீரத்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உளுவரிசி அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி கருவேப்பட்டை சின்ன பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கொச்சிக்கத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சில பேர் வந்து ரம்பு போடுவாங்க, நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட க்ரீன் சில்லி உண்டு, என்னோட கிட்ஸ் இருக்கிறாங்க, சின்ன 2 பேர் இருக்கிற, அதனால் நான் இது கொஞ்சம் காரம் வந்து குறைச்சி தான் ஆட் பண்ணுவேன். அதோட வந்து கொஞ்சம் ஒனியன் எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் வந்து கொஞ்சம் தட்டி வச்சுக்கிறேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சின்னவங்க 2 பேரும் டிவி கார்ட்டூன் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஒரு ஆஃப் வேவல் மாதிரி குக்காக வீஞ்சி அதையும் நான் தண்ணி வடிகட்டி எடுத்து வைக்கிறதுக்கு சைடில் அதையும் வடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் கொஞ்சம் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணி எடுக்க போகிறோம், ஒரு 2 விசில் வர மாதிரிக்கு. அதுக்கப்புறம் அந்த மட்டனையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மாதிரி கொச்சிக்கத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி சரக்கத்தூள் எடுத்துக்கிறேன், கொத்தமல்லி தூள்னு சொல்லுவாங்க, நச்சீரத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட உளுவரிசியும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் டொமேட்டோ கொஞ்சம் கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் 1 கப் மாதிரி தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு விசிலையும் போட்டு வச்சுட்டேன், ஒரு 2 விசில் வர மாதிரிக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் குக்காகி வந்த பிலாக்கா கறியும் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சில பேர் பிலாக்காலே இந்த பிலாக்கொட்டை வார அதெல்லாம் போட்டு செய்வாங்க. நான் கொஞ்சம் அதை எடுத்து வேறையாக தட்டி கழுவி எடுத்து வச்சுட்டேன். எங்களோட கிட்ஸுக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லது இருக்கும்.
அதனால அதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் ஒரு 2 விசில் குக் ஆகிட்டு அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் வந்து கருவேப்பட்டை, ஏலக்காய், சின்ன பீஸ் வந்து பிரியாணி போடுவாங்க ஸ்டார் பூ, அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். ஆனியன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லி 2 க்ரீன் சில்லிமா எடுத்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் ஆயிலில் வதங்கினதுக்கு அப்புறம் 2 1/2 டீஸ்பூன் மாதிரி நான் கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மட்டன் கறி வந்து கொஞ்சம் ரெட் கலராக வர மாதிரிக்கு நான் அந்த ஆயிலே கொஞ்சம் வேகிற மாதிரிக்கு நான் 2 டீஸ்பூன் 2 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 2 விசில் வேக வச்சிருந்த அந்த மட்டனையும் போட்டு கொஞ்சம் பிரட்டி எடுத்துட்டேன். அதோட பொட்டேட்டோ ஒரு பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். பீஃப், மட்டன், சிக்கனுக்கெல்லாம் ஒரு பொட்டேட்டோ போட்டு குக் பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறி. ஸோ ட்ரை பண்ணாதான் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் நான் பிலாக்காவையும் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாதிரி மறுவாலும் ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதே மண் சட்டியில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை, கொஞ்சம் ஆனியன் எல்லாம் போட்டு அதையும் தாளிச்சிட்டு கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணினேன். அதையும் தாளிச்சதுக்கு அப்புறம் இங்கே நாங்கள் குக் பண்ணி வச்சுருந்த இந்த இதையும் போட்டு ஆட் பண்ணிட்டேன், பிலாக்காவையும் போட்டு. அதோட கட்டிப்பால் நான் தலைப்பால்னு சொல்லுவோம், கோகோனட் மில்க், அதையும் எடுத்து ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் பாயில் ஆகிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுவும் குக்காகி வந்துட்டு அதுக்கப்புறம் பிலா கொட்டை கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கொச்சிக்கத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அதையும் போட்டு சீரகம் எல்லாம் கொத்தமல்லி அதையும் போட்டு பிரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எங்களோட மகன் வந்திருந்தார், சின்னவர் 2வது மகன். அவர் நான் என்ன கிச்சனில் என்ன வேலை செஞ்சாலும் அவருக்கும் கொஞ்சம் வந்து கையை போட்டு செய்கிறதுக்கு சரி விருப்பம். அதோட அவரும் கொஞ்சம் வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவரும் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எங்களோட லன்ச் மெனு இது தான். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் மட்டன் கறி, பிலாக்கா பால் கறி. பிலாக்கா வந்து சில பேர் பால் கறி இல்லாமல் உரப்புக்கும் செய்வாங்க. நாங்கள் கிட்ஸ் இருக்கிறதுனால பாலுக்கு செஞ்சேன். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணாதவங்க, செஞ்சில்லாதவங்க செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொதுவாக பிலாக்கா கறி ஸ்ரீலங்கா ஸ்டைலில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் எங்களோட ஒரு ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருந்தேன். பட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்கிறேன். இன்ஷால்லா இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாம் ரெசிபி எல்லாம் வரைக்குது. சின்னவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் இருந்ததால தான் எனக்கு வீடியோ போட கிடைக்கல. இதுக்கப்புறம் இன்ஷால்லா நான் நிறைய வீடியோஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பை பாய்.